நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி அவர் வந்து ஹோசூர் விமான நிலையத்தை பற்றி பேசுறதுக்காக தான் போயிருக்கிறார் அப்படின்னு கேள்விப்பட்டேன். ஹோசூர் விமான நிலையத்திற்கும் நிர்மலா சீதாராமனுக்கும் என்ன சம்பந்தம்? எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவை போய் பார்த்து பேசின விஷயங்கள்லாம் நம்மளுக்கு தெரியுமா? தெரியாது. அதெல்லாம் பப்ளிக் கன்சம்ஷனுக்காக நாங்கள் வந்து மக்களுடைய குறைகளை எடுத்து சொல்லவே அங்கே போனோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க, அவ்வளோதான். ஆனால் உண்மையிலேயே அவங்க ரெண்டு பேரும், தம்பித்துறையும் அவங்களும் கண்டிப்பாக அரசியல் தான் பேசியிருக்கிறாங்க. என்ன அரசியல்? மோஸ்ட் ப்ராபப்ளி அவர் வந்து கோ பிட்வீன், அதாவது ஓபிஎஸ், இபிஎஸ், மற்ற, அதாவது பாரதிய ஜனதா கட்சியில் வந்து சில பேர் இன்னும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இல்லையா, ஏடிஎம்க்கு கூட கூட்டணி வேண்டாம், நாங்கள் தனியாக நிற்கிறோம் அப்படின்ட்டு. இந்த மாதிரி பல்வேறு முரண்பட்ட கருத்துக்களை கொண்டவர்கள் அனைவரையும் கலந்து ஆலோசித்து ஒரு மையப்புள்ளியில் எல்லாரையும் கொண்டு வந்து நிறுத்தும் பணியை நிர்மலா சீதாராமன் கதற ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்கவங்க கதற ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ டிஎம்கேல நீங்கள் பாருங்கள், அவன் யார் நீங்கள் யார் முன்னால் மைக்கை தூக்கிட்டு போகிறீங்களோ அவங்க உடனே கதற ஆரம்பிச்சிருவாங்க. அண்ணாமலை இங்கே தமிழ்நாட்டில் இருந்தாலும் சரி, டெல்லியில் இருந்தாலும் சரி, லண்டனில் இருந்தாலும் சரி, தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. அண்ணாமலை மாதிரி இன்னைக்கு டிஎம்கே கண்ணுக்குள்ள விரலை விட்டு ஆட்டிய ஒரு நபர் நீங்கள் சொல்லுங்கள், எதிர்கட்சி தலைவர் சொல்லுங்கள், நீங்கள் பார்க்கலாம். கிடையவே கிடையாது. அண்ணாமலை தான். அதனால தான் அண்ணாமலை போயிடுவாரோங்கிற ஒரு பயத்தில் மற்ற தொண்டர்கள், ஆதரவாளர்கள் ரியலோ நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகர் திரு வாசுதேவன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் தமிழ். டெல்லியில் தொடர் சந்திப்புகள் நம்மளுடைய அரசியல் பிரமுகர்கள் வந்து நடத்திட்டே வராங்க. ஏடிஎம்கேனுடைய மாநிலங்களவை எம்பி தம்பிதுரை அவர்களும் நிதித்துறை அமைச்சரான நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய மீட்டிங் வந்து போயிட்டுருக்கு. சில நாட்களுக்கு முன்னாடி செங்கோட்டையன், அதற்கு முன்னாடி வந்து எடப்பாடி, நடுவில் வந்து செந்தில் பாலாஜி, துரைமுருகன் டிஎம்கே சைட்லேருந்து அண்ணாமலை அவர்களும் போயிருக்காங்க. இப்போ அதை வேற எப்படி பேசுறது அப்படின்ட்டு ஒரு விஷயம் நடக்குதுன்னு. இப்போ இந்த தொடர் மீட்டிங்கை வந்து எப்படி சார் பார்க்கறது? என்ன நடக்குதுன்னே தெரியல. உண்மையிலேயே எல்லாருமே டெல்லியில் முகாமிட்டு இருக்காங்க. தம்பித்துறைக்கு என்னாலும் மந்திரி சபையை கொடுக்க போகிறாங்களா, மந்திரி பதவி கொடுக்க போகிறாங்களா? ஆல்ரெடி அவர் மாநிலங்களவை எம்பி தானே. மாநிலங்களவை எம்பி தான். ஆனால் இது அமைச்சர் கிடையாது இல்லையா. அதாவது துணை அவைத்தலைவராக தான் இருக்கிறார் அவர். எப்போ வைஸ் பிரசிடென்ட் வந்து அங்கங்கே போகிறாரோ அப்போ இவர் உட்காந்துக்கலாம். அந்த கேபினெட்டில் இடம் கொடுப்பாங்களான்னா இவங்க தான் கூட்டணியே வைக்கலையே அந்த நேரத்தில். அதுக்காக தான் அது தம்பித்துறை வந்து கட்சியை தாண்டி உறவு முறை வச்சுட்டு இருப்பார். அது நீங்கள் பார்க்குற தம்பித்துறை வந்து கட்சியையும் தாண்டி தனிப்பட்ட முறையில் அவங்களுடைய ரிலேஷன்ஷிப் யார் கூட, அந்த ஆளுங்கட்சி கூடயும் இருக்கும், மற்ற கட்சிகள் கூடயும் இருக்கும், எப்போவுமே இருக்கும். நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி அவர் வந்து பத்திரிகையில் வந்ததை சொல்கிறேன். ஹோசூர் விமான நிலையத்தை பற்றி பேசுகிறதுக்காக தான் போயிருக்கிறார் அப்படின்னு கேள்விப்பட்டேன். ஹோசூர் விமான நிலையத்திற்கும் நிர்மலா சீதாராமனுக்கும் என்ன சம்பந்தம் தெரியும்? ஹோசூர் விமான நிலையம்னா என்ன அது சொல்லுங்கள். ஏங்க, ஹோசூரில் ஒரு விமான நிலையம் ஏற்படுத்தப்பட வேண்டும். அதாவது இப்போ வந்து பெங்களூரில் இருக்கிற அந்த விமான நிலையம் இருக்கு இல்லையா, 35 கிலோமீட்டர் தாண்டி அந்த விமான நிலையம் வந்து 2033 அதனுடைய கான்ட்ராக்ட் கம்ப்ளீட் ஆகிடும். அதுக்கப்புறமா அது வந்து சேச்சுரேட் ஆகிடும். அதுக்கு மேலே இன்னொரு விமான நிலையம் ஏற்படுத்தப்பட வேண்டும். அதுக்கு வந்து அவங்களும் லேண்டு தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. கர்நாடகாக்குள்ளேயே லேண்ட் தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ ஆரம்பித்தா தான் 2033-35 ஒரு விமான நிலையம் கட்டப்படும். ஏன்னா ஒரு 7-8 வருஷம் ஆகிடும். உங்களுக்கு பரந்தூர் கட்டுறதுக்கே இன்னும் 7-8 வருஷம் ஆகிடும் பாருங்கள் நீங்கள். ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்க, அதாவது பெங்களூர் வந்து ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்த ஒரு மாநகரம். ஓகே, 1,20,000 பேர் அதில் வந்து மக்கள் தொகை இருக்குது அப்படின்னு சொன்னாலும் அக்கம் பக்கத்தில் இருக்கிற எல்லா ஏரியாவும் நீங்கள் சேர்த்துட்டிங்கன்னு சொன்னால் 1,80,00,000 பேர் அங்கே இருக்கிறாங்க. அண்டு பெங்களூரில் வந்து ஐடி கம்பெனிஸ்லாம் இருக்குது. டெல்லி பாம்பேக்கு அடுத்தபடியாக இன்டர்நேஷ்னல் டூரிஸ்ட்லாம் அதிகமாக வர ஒரு ஊர் பெங்களூர் தான், நாட் ஹைதராபாத். ஓகே, ஹைதராபாத் கொஞ்சம் பின்தங்கி போச்சு. சந்திரபாபு நாயுடுவை வந்து தேர்தலில் தோக்கடித்த பிறகு ஹைதராபாத் கொஞ்சம் பின்னால் போயிடுச்சு. ஸோ இதனுடைய இந்த ப்ராக்சிமிட்டின்னு இருக்கு இல்லையா, அந்த அருகாமையை நம்ம பயன்படுத்திக்கலாமே சொல்லிட்டு ஹோசூரில் ஒரு பெரிய ஏர்போர்ட் பண்ணணும் அப்படின்ட்டு
நம்ம மு.க. ஸ்டாலின் கூட அதை சொல்லியிருந்தார். ஒரு வருஷம் ஆச்சு சொல்லி. ஆனால் இன்றைக்கி வரைக்கும் அதில் எந்த விதமான காய் நகர்த்தலும் ஏற்படலை அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். பட் இந்த மீன் டைம் இவர் தம்பிதுரை அங்கே அவர்கிட்ட நிர்மலா சீதாராமனை பார்த்துட்டு பேசுகிறதுக்கு என்ன அவசியம் அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா ஏர்போர்ட் துறை எனக்கு தெரிஞ்ச மாதிரி வேறு யாருக்கிட்டையோ தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஆந்திர பிரதேஷ்லேருந்து தெலுங்கு தேசம் கட்சியினுடைய ஒருத்தர்கிட்ட தான் இருக்குது. அது அவரைத்தான் போய் பார்த்து பேசணுமே. இதுக்கு முன்னால் ஜோதிராதித்ய சிந்தியா வச்சுருந்தார். ஜோதிராதித்ய சிந்தியா தான் ஓப்பனாக உடச்சி பேசினார். பரந்தூரை நாங்கள் செலக்ட் பண்ணலை, மாநில அரசு தான் செலக்ட் பண்ணிச்சு அப்படின்ட்டு அவர் சொன்னார். அவரே தான் சொன்னார், நீங்கள் நிலம் வாங்கி கொடுத்தீங்கன்னு சொன்னால் ஹோசூர்லேயும் இன்னொரு ஏர்போர்ட் கட்டலாம் அப்படின்னு அப்போ சொல்லியிருந்தார். இப்போது இவர் தான் அதுக்கு அவர் ஜோதிராதித்ய சிந்தியாவுக்கு இலாக்கா மாற்றம் ஆன பிறகு புதிய அமைச்சர் வந்த பிறகு அவரைத்தான் போய் பார்த்துருக்கணுமே தவிர நிர்மலா சீதாராமனை என்ன காரணத்திற்காக பார்த்தார் அப்படிங்கிறது தெரியல. அது பப்ளிக் கன்சம்ஷன், அதாவது மக்களுடைய நுகர்வுக்காக இவங்க என்ன வேணாலும் பேசுவாங்க. எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவை போய் பார்த்து பேசின விஷயங்கள்லாம் நம்மளுக்கு தெரியுமா? தெரியாது. அதெல்லாம் பப்ளிக் கன்சம்ஷனுக்காக நாங்கள் மக்களுடைய குறைகளை எடுத்து சொல்லவே அங்கே போனோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க, அவ்வளோதான். ஆனால் உண்மையிலேயே அவங்க 2 பேரும் தம்பிதுரையும் அவங்களும் கண்டிப்பாக அரசியல் தான் பேசியிருக்கிறாங்க. என்ன அரசியல்? தமிழ்நாடு அரசியல் பேசியிருப்பாங்க. ஒன்று. ரெண்டாவது, அதாவது இப்போ எப்படி ஒரு செங்கோட்டையனை பாரதிய ஜனதா கட்சி ஒரு கோ பிட்வீன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, 2 பேர் ஒரு வாரிங் குரூப் இருக்குது. அதாவது இவங்களுக்கு ஒத்துக்கலை, யாராம் போய்ட்டு சமாதானம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு கோ பிட்வீன் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க 2 பேருக்கும் இடையில் போய் சமாதானம் ஏற்படுத்தும் முயற்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அதே தான் தம்பிதுரை ரொம்ப பண்பட்ட ஆள். ரொம்ப எதிர்த்து ரொம்ப அடாவடியாக பேசுகிறதோ இல்லைன்னா ஒரு மாதிரி. இப்போ சமீபத்தில் கூட அவர் பட்ஜெட் கூட்டத்தொடரில் எதிர்கட்சிகளை லெஃப்ட் ரைட்டு சாடி இருந்தார். அதாவது எதிர்கட்சிகள் பட்ஜெட் மேலே வச்ச குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் இவர் பதில் சொல்லிக்கிட்டு இருந்தார். அமைச்சர்கள் சொல்ல வேண்டிய பதில் இவர் சொல்லிக்கிட்டு இருந்தார். ஆளுங்கட்சியை ரொம்ப பிரமாதம் ஆதரித்து பேசியிருக்கிறார் அவர், அதாவது பாரதிய ஜனதா கட்சியை. அப்போல்லாம் எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா போய் பார்க்கல. அதுக்கு முன்னால் நடந்த கதையை சொல்கிறேன். அதுக்கு தான் அவர் கட்சிக்கு அப்பாற்பட்டு செயல்படக்கூடியவர் அப்படின்னு சொன்னால் அவரை தமிழ்நாட்டு பாலிடிக்ஸில் எப்படி ஊகிக்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா அமித்ஷா இன்றைக்கி அமித்ஷா இருக்கிற கண்டிஷனில் பாருங்கள், 3 நாளாக இன்றைக்கி வக்ஃபு மசோதாவை நான் ப்ளேஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் 3 நாள் தொடர்ந்து அவர் வேலை பண்ணிகிட்டு இருப்பார். அதில் அவ்வளவு விஷயங்கள் இருக்கும். எதிர்கட்சிகள் என்னென்ன மாதிரி கேள்விகள் கேட்பாங்க, என்னென்ன மாதிரி நிபந்தனைகள் வைப்பாங்க, என்னென்ன மாதிரி அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டு வருவாங்க, அதுக்கு நம்ம என்னென்ன ரிப்ளை பண்ணணுங்கிறதெல்லாம் அவங்க பிளான் பண்ணி வச்சுருப்பாங்க. அதனால் அவருக்கு டைமே கிடையாது. அப்படிங்கும்போது அடுத்த சீனியர் அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தமிழ்நாட்டை சேர்ந்தவர். அப்படிங்கும்போது அவருக்கு தான், அதனால தான் செங்கோட்டையன் நிர்மலா சீதாராமனை போய் பார்த்துட்டு வந்தார். அமித்ஷா பார்க்க முடியாமல் போச்சு. அதே மாதிரி தான் இன்றைக்கி தம்பிதுரை நிர்மலா சீதாராமனை பார்க்குறாங்க. நிர்மலா சீதாராமனுக்கு சில ப்ரீஃபிங் கொடுக்கப்பட்டிருக்கும். அமித்ஷா கொடுத்துருப்பாரு, நட்டா கொடுத்துருப்பாரு, நரேந்திர மோடி சார் கொடுத்துருப்பாரு. அதாவது நிர்மலா சீதாராமன் 8 வருஷமாக ஒரே மினிஸ்ட்ரியில் தொடர்வதற்கு என்ன காரணம் சொல்லுங்கள்? அந்த அளவுக்கு அந்த அம்மா மேலே அவங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கையை தொடர்ந்து காப்பாற்றிட்டு வராங்க. இன்றைக்கி வரைக்கும் அவங்க போடுற பட்ஜெட் ஆகட்டும், நிதி நிர்வாகம் ஆகட்டும், எந்த விதமான குற்றச்சாட்டுக்கும் ஆளாகாத ஒரு துறை. ஓகே, அப்படி ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பெண்மணியை இவர் போய் பார்க்குறான்னு சொன்னால் இதில் கண்டிப்பாக அரசியல் இருக்கும். அவங்க சொல்லியிருப்பாங்க, நீங்கள் இவங்களுக்கு சில ப்ரீஃபிங் கொடுத்துருங்கன்ட்டு தம்பிதுரைக்கு சொல்லியிருப்பாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். அதனுடைய தாக்கம் தமிழ்நாட்டிலையும் வரும். மோஸ்ட் ப்ராபப்ளி அவர் கோ பிட்வீன், அதாவது ஓபிஎஸ்ஸு இபிஎஸ்ஸு மற்ற, அதாவது பாரதிய ஜனதா கட்சியில் சில பேர் இன்னும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இல்லையா, ஏடிஎம்க்கு கூட கூட்டணி வேண்டாம், நாங்கள் தனியாக நிற்கிறோம் அப்படின்ட்டு. இந்த மாதிரி பல்வேறு முரண்பட்ட கருத்துக்களை கொண்டவர்கள் அனைவரையும் கலந்து ஆலோசித்து ஒரு மையப்புள்ளியில் எல்லாரையும் கொண்டு நிறுத்தும் பணியை நிர்மலா சீதாராமன் அவருக்கு கொடுத்திருக்கலாம். ஓகே, இப்போ இதனால் டிஎம்கேவுக்கு ஏதாவது தொந்தரவு இருக்குமா? டிஎம்கேக்கெல்லாம் தொந்தரவு அன்றைக்கே வந்தாச்சு சார். எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா போய் பார்த்த அன்றைக்கே இவங்களுக்கெல்லாம் பேதியாக ஆரம்பிச்சுடுது. ஏன்னா அவங்களுக்கு நல்லாவே தெரியும், எதிர்ப்பு வாக்குகள் பிரிஞ்சு இருக்க போகிறதில்ல. ஏடிஎம்கே பாஜக கூட்டணி வந்தாச்சு சொன்னால் அங்கே வேறு யாருக்குமே வெற்றி வாய்ப்பு கிடையாது அப்படிங்கிறது இவங்க எல்லாருக்குமே தெரியும், விஜய்க்கும் தெரியும்.
அதனால தான் விஜய் கட்சி ஒரே பதட்டமான சூழ்நிலையில் இருக்குது. இவங்க கதற ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்கவங்க கதற ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ டிஎம்கே நீங்கள் பாருங்கள், அவன் யார் நீங்கள் யார் முன்னால் மயக்க தூக்கிட்டு போகிறீங்களோ அவங்க உடனே கதற ஆரம்பிச்சிருவாங்க. தங்கம் தென்னரசே சொன்னாரே, உங்களுடைய கணக்கு தப்பு கணக்கு அப்படின்னு சொன்னார் பாருங்கள், என்ன அவசியம் இருக்குது? அதனால் அது அன்றைக்கே ஆயிடுச்சு. டிஎம்கேக்கு பாதிப்பு அப்படிங்கிறது எடப்பாடி பழனிசாமி தன் மேல் மனமாற்றம் ஏற்பட்டு இருக்கிறது அப்படிங்கிறதை உணர்த்துவதற்காக அமித்ஷாவை சந்தித்து வந்த போதே ஏற்பட்டு விட்டது. அதனால் இது ஒன்றும் புதுசாக ஒன்றும் ஆக போகிறது இல்லை, அதனுடைய தொடர்ச்சியாக தான் நான் இதை பார்க்குறேன். ஓகே, இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதிரியான சந்திப்புகள் எல்லாமே போயிட்டு இருந்தாலும் இந்த ஏடிஎம்கே அண்ட் பாஜக கூட்டணி அப்படிங்கிறது ஒரு சஸ்பென்ஸாக இருந்தாலும், இந்த பக்கம் அண்ணாமலை இல்லை அப்படிங்கிறதும் பல ஆதரவாளர்களுக்கு கொஞ்சம் ஒரு குறையாக தான் பார்க்கப்படுது. அந்த விஷயம் அதான் சார், அது உண்மையிலேயே நிறைய பேருக்கு ஒரு மிகப்பெரிய ஷாக் தான் ஆயிருக்கு. ஆனால் கொஞ்சம் டைம் ஆகும். அதாவது இன்றைக்கி எல்லாம் சொன்னால் 2028 திருப்பியும் அண்ணாமலை போதான் ஆகணும், போய்தான் தீரணும், வேறு வழி கிடையாது. ஏன்னா பார்ட்டியினுடைய சட்டம் அது மாதிரி இருக்குது. 75 வருடத்தில் நரேந்திர மோடி ரிசைன் பண்ணிவிடுவார் இவங்கெல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. நரேந்திர மோடிக்கு கல்தா இப்படி போட்டிருக்காங்க. கெட் அவுட் நரேந்திர மோடி சொன்னது யார்? ஆர்எஸ்எஸ். இப்படிலாம் பேசுவாங்களா? பேச ஆரம்பிச்சிட்டாங்க இவங்களுக்கு என்ன தெரியுமா தமிழ்? நரேந்திர மோடியையும் அண்ணாமலையையும் ஒட்டு மொத்தமாக கட்டி சைபீரியாவில் கொண்டு போய் போட்டுறணும், இந்த பக்கம் வரவே கூடாது. இவங்களால் அண்ணாமலை இங்கே தமிழ்நாட்டில் இருந்தாலும் சரி, டெல்லியில் இருந்தாலும் சரி, லண்டனில் இருந்தாலும் சரி, தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. அண்ணாமலை மாதிரி இன்றைக்கி டிஎம்கே கண்ணுக்குள்ளே விரலை விட்டு ஆட்டிய ஒரு நபர் நீங்கள் சொல்லுங்கள், எதிர்க்கட்சி தலைவர் சொல்லுங்கள், நீங்கள் பார்க்கலாம். கிடையவே கிடையாது. அண்ணாமலை தான். அதனால தான் அண்ணாமலை போயிடுவாரோங்கிற ஒரு பயத்தில் மற்ற தொண்டர்கள், ஆதரவாளர்கள், நிறைய ஆதரவாளர்கள் இருக்காங்க, இளம் பெண்கள், இளைஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு மாதிரி ஒரு ஷாக் தான் இது. ஆனால் அண்ணாமலை பதவியிலிருந்து இறக்கப்பட்டாலும் கூட, இறக்கப்பட்டாலும் நம்ம சொல்ல முடியாது, பதவி மாற்றப்பட்டாலும் தான் சொல்லணும். அதாவது பதவி இறக்கம், இவங்கெல்லாம் அப்படி தான் போடுறாங்க. பதவி இறக்கம், அண்ணாமலைக்கு பதவி இறக்கம் அப்படின்னு போடுவாங்க. அப்படி கிடையாது. உங்களுடைய பதவிக்காலம் முடிஞ்சு போச்சு, அடுத்தவங்க போட்டோம், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. எப்படி இந்த வங்கிகளில், இன்சூரன்ஸ் டிபார்ட்மெண்ட்லலாம், கம்பெனிஸ் எல்லாம் 3 வருஷத்துக்கு அதிகாரிகளை மாற்றிக்கிட்டே இருப்பாங்களோ, அதே மாதிரி இவங்களும் மாற்றுவாங்க. ஆனால் பொறுப்பு அப்படிங்கிறது அவருக்கு இங்கே தான் இருக்கும். தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணியை ஆட்சியில் அமர்த்த வேண்டும், டிஎம்கே அரசை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரே இலக்கை நோக்கி அவர் பயணிக்க வேண்டிய அவசியம் ஏற்படும். அந்த பொறுப்பு அவருக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். அண்ணாமலை பதவியில் இருக்காரோ இல்லையோ, தமிழ்நாட்டில் இருப்பார், டிஎம்கேக்கு தலைவலியாக தொடர்வார் அப்படிங்கிறதுலாம் சந்தேகமே கிடையாது. பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றி.